இந்த பிரைட் அவங்க லெஹங்கா ஸ்லீவ் ரொம்ப பிளைனாக இருக்கிறதுனால ஏதாவது ஸ்டோன் வச்சு டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு B7000 க்ளூ யூஸ் பண்ணி ஐ ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோனை ஃப்ளவர் டைப்பில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே கீழே ஒரு லீஃப் மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணிங்க, பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கேப்பில் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு ஜர்கான் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜர்கான் ஸ்டோனுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் 2 சைடும் வந்துட்டு ஒரு கொம்பு மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதில் சில்வர் கலர் ஜரி த்ரெட்டால் நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃப்ரேமு, ஸ்லீவுக்கு மட்டும் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஃப்ரேம் இது. நெக் கிளாத் கடியில் உள்ள கிளாத் வந்து சட்டன் கிளாத்து. ஃப்ரேம் ரொம்ப டைட் பண்ணால் கிளாத் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப டைட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் அந்த 2 கொம்புக்கும் சென்டரில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் சம்கியை வந்து கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணணும். டேசல் வந்து வெறும் காற்றுல இருந்ததுனால அதில் மணி வச்சு அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெடிமேட் வச்சு நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆரி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.